ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2023 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதிங்க, முதல் தேதி. இன்றைய தினம் அமாவாசை தினங்க, தமிழ் மாத பிறப்புங்க இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் அமாவாசை தினங்கிறதுனால தந்தை இல்லாதவர்கள் அவர்கள் பெற்றோருக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நாள் இன்றைய தினம். அனைவருக்கும் எனது இனிமையான ஆடி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கன்னிராசி என்பர்களின் கிரக நிலைகள் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் 11 குடையவன் 10ஆம் இடத்திலும் 10 குடையவன் 11ஆம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்றுள்ளது அதிகமான யோகத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது நண்பர்களே. இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகமான செல்வாக்கு நிறைந்த பண வரவுகள் திடீரென்று கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு தன வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, இதுல இருந்தெல்லாம் பணம் வருமா அப்படின்ட்டு நீங்க சந்தோஷப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு திடீர்னு சில பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் இருக்கு நண்பர்களே. ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் டல்னஸான சூழ்நிலை இப்பொழுது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக அவர்கள் உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. சில பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அலுவலகத்துல கூட பதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரலாம். உங்களை நம்பி கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக அதிகமான செல்வாக்குகளை பெற முடியும். உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் நல்ல முடிவுக்கு வரும். சில செயல்கள் மூலமாக நீங்கள் புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கிறது. எனவே உங்களது காரியங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள் நண்பர்களே. மனதிற்கு இனிய நல்ல சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க. ஆனா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், ஆரோக்கியத்தை கவனமா வச்சுக்கணும். சின்ன கோபம் தான் இருக்கும், ஆனா நீங்க அதை அப்படியே பேசி பேசி அதை முத்த விட்டு பெருசா ஆக்கிடுவீங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசா இன்னைக்கு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க குடும்ப வாழ்க்கை அதனால பாதிக்கப்படலாம். எனவே இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மிக சாதாரணமாக கையாள முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க. நீங்கள் பேசி பேசி எந்த விஷயத்தையும் பெரிதாக கூடாது. இன்றைய தினம் கோபத்தை கட்டுப்படுத்துபவர்கள் உண்மையிலேயே புத்திசாலிகள் அப்படின்றத நீங்க அனுபவபூர்வமா உணர முடியும். ஸோ கோபம் தீ மாதிரிங்க, அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஆனால் அது பெரிய மாற்றங்களை பெரிய துன்பங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்திருங்கிறதுனால அதை முத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை அழித்து விடுவது புத்திசாலித்தனம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது பெற்றோர்கள் உங்களை பணத்தை சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு அறிவுறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவர்களுடைய அறிவுரைப்படி நீங்கள் நடந்து கொள்வதும் நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக சேவிங்ஸ்ல நீங்கள் இப்பொழுதே ஆர்வம் காட்ட வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது பெற்றோர்களின் அறிவுறுத்தலை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. இல்லைன்னா வருங்காலத்தில் சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியே இருக்கலாம். இன்றைய தினம் உங்களது கருத்துக்களை மற்றவங்கிட்ட நீங்க புரிய வைக்க எடுத்து சொல்ல கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு இனிமையான நல்ல தருணங்கள் அமையும். ஆனா அது கொஞ்ச நேரம் தான் இருக்குங்கிறதுனால அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படலாம். ஆனா காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு கிடைத்தது அப்படின்னா அந்த ஓய்வுல உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டை விளையாடலாம், அல்லது ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்யறது போன்றவற்றை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு சின்ன சின்ன கோபங்கள் வரலாம். உங்க வாழ்க்கை துணை மூலமாக சில கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஆனாலும் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள ஒற்றுமை நெருக்கம் அதிகரிக்கும். சின்ன சின்ன கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது அவசியம். சில விஐபிகளுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கான ஒரு கெத்தான சூழ்நிலை அடையும். இந்த தினம் சில புகழ்மிக்கவர்களின் பக்கத்துல நின்று நீங்க போட்டோ எடுக்கிறது அல்லது சைன் வாங்குறது போன்றவற்றை செய்து நீங்களும் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு. செல்வாக்கான ஒரு நாள் பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அலுவலக பணிகள்ல இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே அதன்
மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. இன்சூரன்ஸ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் துறையை பற்றி இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினம் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் பொருந்துங்க. உங்களது பிசினஸ் ஆகட்டும், அலுவலக பணிகளாகட்டும், எல்லாத்துலேயுமே அது பொருந்தும். பேங்க்ல வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு நல்ல செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க. பல பேருக்கு பதவி உயர்வு வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. உங்களது ஆனந்தத்தை இரட்டிப்பாக்கணும் அப்படின்னா சக ஊழியர்கள்ட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க. ஆரோக்கியத்தை பராமரிச்சிருங்க, கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, செலவுகளை கட்டுப்படுத்துங்க. உங்கள் வேலை மிகச்சிறப்பாக அமையும். அதில் நீங்கள் அதிகமான புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல தன லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு பதவிகள் சேரக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான ஒரு நாள். இன்றைய தினத்தை இன்னும் அதிர்ஷ்டமாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் என்ன, எல்லாத்தையுமே இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீல நிறம், ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பரை பயன்படுத்துங்கள், அது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அலட்சியம் வேண்டாம். கொஞ்சம் சோர்வான, கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் தொழிலை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நண்பர்களே. எனவே அலுவலக பணிகள் மூலமாக உங்களுக்கு அந்த கவலைகள், சோர்வுகள் எல்லாமே இயங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே. இன்னைக்கு அலுவலக பணிகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம் நண்பர்களே. இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் உங்கள் வேலை சம்பந்தமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு திடீர்னு சில தன வரவுகள் ஏற்பட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. உங்களது செல்வம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஈடுபாடு காட்டுங்க. இன்னைக்கு உங்களது இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், இல்லற வாழ்க்கை இணைக்கும் நாள். சேவிங்ஸ்ல இன்னைக்கு ஆர்வம் செலுத்துங்க நண்பர்களே. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்க ஃபியூச்சர் தொடர்பான முயற்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. நிறைய விஷயங்கள் ஃபியூச்சருக்காக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கான அடித்தளம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். சில விஐபிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் ஒரு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. சிறப்பான ஒரு செல்வாக்கான நாளுங்க, கெத்தான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.